காளி தேவியின் புனித தலங்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் உள்ளது. ஒவ்வொரு தலத்திற்கும் பல விதமான பெருமைகள் உண்டு. அதில் பலராலும் கொண்டாடப்படுகின்ற கல்கத்தா காளி கோவிலின் வரலாறு மற்றும் அக்கோயிலின் சிறப்புகள் பற்றியும் இந்த பதிவில் காண்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளிமலை மன்னவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. காளிகாட் காளி கோயில் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தாவின் காளிகாட் எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இக்கோயில் ஒரு சக்தி பீடமாக கருதப்படுகிறது. இத்தலம் ஆதிகங்கை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. ஆதிகங்கை ஹுக்ளி நதியின் பிறப்பிடமாகும். கல்கத்தா என்ற பெயர் காளிகாட் எனும் பெயரிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. காளிகாட் கோவில் பாகிரதி நதிக்கரையில் அமைந்துள்ளது. காட் என்பது தீர்த்த கட்டம் அல்லது நதியின் படித்துறை ஆகும். இப்போதுள்ள கோயில் அமைப்பு 200 ஆண்டு பழமையானதாக இருந்த போதிலும் இத்தலத்தை பற்றிய குறிப்பு 15ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டு இலக்கிய பதிவுகளிலும் உள்ளது. இங்கு பழமையான முதலாம் குமரகுப்தா காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டது. இந்நாணயங்கள் இத்திருத்தலத்தின் பழமைக்கு சான்றாக உள்ளது. சிறு குடிசையாக இருந்த இத்திருக்கோயில் சிறு கோயிலாக மானசிங் அரசரால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. பின் சபர்னா ராய் சௌத்ரி குடும்பத்தினர் முன்னின்று தற்போதைய கோயில் அமைப்பை 1806ஆம் ஆண்டில் கட்டினர். கல்கத்தாவில் பல காளி கோயில்கள் அமைந்திருந்தாலும் இந்த காளி தேவியின் ஆலயம் மட்டுமே கல்கத்தா காளி கோவில் என்று அழைக்கப்படுகிறது.